இயேசுவுக்கென்று நாம் சாட்சியாக இருக்கிறோமா? அநேகர் போதிக்கிறார்கள், அதிகமான பணம் இருந்தால் அவர்கள் இயேசுவுக்கென்று ஒரு சாட்சியாக இருக்க முடியும். கஷ்டப்படுகிறவர்கள் ஒருபோதும் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க முடியாது. நீ கஷ்டப்பட்டிருக்கும் பொழுது அது இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பதா? நீ ஆசீர்வாதமாக இருப்பது தான் இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பது என்று சொல்லி போதிக்கிறார்கள். நீ நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் அதுதான் இயேசுவுக்கு சாட்சி. நீ ஒரு பலவீனமான ஆளாக இருந்து கொண்டிருந்தால் அது உனக்கு இயேசுவுக்கு அது சாட்சியா என்று சொல்லுகிறார்கள். பரிசுத்த ஆவி இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரமே படித்து புரிந்து கொண்டிருப்பதனாலேயே இப்படி ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக இவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். சகோதரா, ரட்சிக்கப்படாத எத்தனையோ பேர் வசதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாத எத்தனையோ பேர் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பது பணம் அல்ல, இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பது ஆரோக்கியம் அல்ல. பரிசுத்த ஆவி இருந்தால் மட்டும்தான் இயேசுவுக்கு நாம் சாட்சியாக இருக்க முடியும். பணம் அதிகமாக இருந்தாலும் சரி, பணம் குறைவாக இருந்தாலும் சரி, நம்ம ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, நமக்கு ஆரோக்கியம் இல்லாவிட்டாலும் சரி, நாம் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவி இல்லாவிட்டால் நாம் அவருக்கென்று ஒரு சாட்சியாக நம்மால் இருந்திட முடியாது.